எத்தனையோ ஊர்ல அவங்களுடைய ஏரி குளங்களை நாசம் பண்ணியாச்சு. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அதுல வேற வெளியூர்ல காற்று வேற துர்நாற்றம் வீசும் காற்று. அது ஃபுல்லா விஷம் விஷம் விஷம். தண்ணியில விஷம். நீங்க நல்ல தண்ணியில அதையும் உறிஞ்சிட்டாங்க. மேல இருக்கிற காத்தும் விஷம். இத்தனையும் இவங்க ஒரே கம்பெனிகளா செய்திருக்காங்க. வேலையாவது கொடுத்தாங்களான்னா அதுவும் கிடையாது. அதுல வேலை செய்யறவங்க வெளி மாநிலத்திலிருந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்போ உங்களுடைய வாக்குறுதியை திராவிட முன்னேற்ற கழக அரசின் தேர்தல் வாக்குறுதி எண் 196 என்ன தெரியுமா? தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள், தனியார் தொழிற்சாலைகள் அனைத்திலும் 75% தமிழக மக்களுக்கே சென்று சேர வேண்டும் என்ற வாக்குறுதியை கொடுக்குறாங்க. அதற்காக நாங்கள் சட்டம் கொண்டு வருவோம் என்று திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்காங்க. 196 இதோ முடிய போகிறது. இது வரைக்கும் ஒரு சட்டம் போடல. 75% தமிழக மக்களுக்கு தான் அதை கொடுக்கணும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்களுக்கு, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் வேலை உறுதி செய்யப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்துட்டு அதை நிறைவேற்றவே இல்லை. இதோ முடியவே போகுது இன்னும் 2 மாசத்துல. அப்போ நீங்க கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு? வாக்குன்னா என்ன? நம்ம ஒருத்தர் சொல்றோம். நம்ம வீட்டில் யாராவது வராங்க, நம்ம வீட்டுக்கு வந்து அம்மா உங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வரோம் அப்படின்னு சொன்னாலே அது வாக்குறுதி தானே. அப்போ போகலன்னா ரொம்ப நான் தப்பாயிடலாம். ஐயோ நம்ம அவங்க வீட்டுக்கு போறோம்னு சொன்னோமே போலையே அப்படின்வாங்க. கண்டிப்பா அதை சொன்னதுக்காவது கஷ்டப்பட்டு கடன் வாங்கியாவது பஸ்ஸை பிடிச்சாவது அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வருவோமா இல்லையா? அதாவது வாக்குறுதினா அதான். ஒரு சின்ன விஷயத்த சொன்னா கூட அதை நிறைவேற்ற வேண்டும். இது இவ்வளோ பெரிய விஷயம். இந்த மக்களுடைய வாழ்வாதாரம், வேலை, அதுக்கே அந்த வாக்குறுதியை அவங்க நிறைவேற்றவே இல்லை. எதுவுமே பண்ணலை. அதுக்கு இல்லாமல் இப்போ அங்கே வேலை செய்யக்கூடிய அத்தனை பேர்களும் அந்த வெளி மாநிலத்திலிருந்து வந்திருக்கவங்க எல்லாம் கூட கஞ்சா தொழிலுக்கு அவர்களை பயன்படுத்துவதாக ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை இந்த பகுதியில் இந்த மக்கள் வைக்கிறாங்க. அதாவது கஞ்சாவை அவர்கள் மூலமாக தான் விற்பனை செய்கிறாங்க. எவ்வளோ பெரிய கொடுமை இது! வெளி மாநிலத்திலிருந்து அவங்க பிழைப்பு தேடி வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலையும் கொடுத்து அவங்கள தப்பும் செய்ய வச்சு நம்ம மக்களை, நம்ம சின்ன பசங்களை கஞ்சாவுக்கு அடிமையாக்கி இருக்கீங்கன்னா அப்போ பணத்தை தவிர வேற எதுவுமே இவங்களுக்கு முக்கியம் இல்லை. பணம் பணம் பணம். அதனால தான் உங்கள் நிலத்தெல்லாம் பிடிங்கி தனியாருக்கு கொடுத்துட்டு அந்த தனியார் நிலத்து பக்கத்தில் 1000 ஏக்கர் 500 ஏக்கர் 150 ஏக்கர்னு தோட்டமாக வாங்கி போட்டாங்க. அப்போதான் அது விலை ஏறும். அதானே? அவங்க மட்டும் அந்த மாதிரி செய்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கஞ்சாவை அரசாங்கத்துக்கு தெரியாமல் விற்கவே முடியாது. கஞ்சா, மது, இந்த பொருள், இந்த கஞ்சாவோ இந்த போதை பொருட்களை காவல்துறைக்கு தெரியாம விற்கவே முடியாது. எல்லாருக்கும் தெரியாது என்ன நடக்குதுன்னு. எல்லாரும் வாய் மூடி மௌனமா இருக்கிறாங்க. ஏன்னா இது மிகப்பெரிய கொள்ளை கும்பல். இந்த கொள்ளை கும்பல் என்ன பண்றாங்க? மக்களுக்கு போதையை கொடுத்து அவங்கள அப்படியே அடிமையாவே வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம சின்ன குழந்தைங்க கூட, பள்ளிக்கூட குழந்தைங்க கூட போதை பழக்கத்துக்கு அடிமையாகி அவங்க என்ன தப்பு பண்றாங்கன்னே தெரியல. இந்த மாவட்டத்தில் மட்டும் 40 கொலை சராசரியா நடக்குது. 40 கொலை. வெளியில எந்த மாவட்டத்திலையும் இப்படி நடக்கிறதுங்க. இங்க மட்டும் 40 கொலைகள் சராசரியா நடந்துகிட்டே இருக்கான். இந்த 40 கொலைனா இப்ப என்ன ஆகும்? இந்த 40 குடும்பம் என்னமா ஆகுறது? 40 கொலைனா 40 பேர் உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம். அவனை சார்ந்த அந்த குடும்பம் எவ்வளோ நடுத்தரில் நிர்கதியாக நிற்கும் இல்லையா? அந்த போதை கஞ்சா பழக்கம் தான் இதுக்கு காரணம். இந்த போதையும் கஞ்சாவை சாப்பிட்டு என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் கொலை பண்ணுறாங்க. காசுக்காக கொலை பண்ணுறாங்க. அவங்க கிட்ட போய் கொஞ்சம் காசு கொடுத்து கொலை பண்ணால் யாரை வேணால் கொலை பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இளைஞர்கள் ரொம்ப ரொம்ப கொடூரமாக மாறிக்கொண்டு வருகிறார்கள். இந்த கஞ்சா பழக்கம், போதை பழக்கத்தால் பெண்கள் பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறி. கடந்த வாரம் கூட ஏதோ தனியாக வந்த ஒரு பொண்ணை கடத்தி போயிட்டு மறுநாள் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. என்ன அநியாயம்! இது எங்கன்னா நடக்குமா? அப்போ அந்த பெண்ணுக்கு என்ன பாதுகாப்பு? எத்தனை பெண்கள் இருக்காங்க? எவ்வளோ பேர் வேலைக்கு போகணும்னு ஆசையாக படிச்சுட்டு சின்ன பொண்ணுங்களாக இருக்கிறாங்க. அவங்க நல்ல வேலைக்கு போகணும், நல்ல தன்மானமாக வாழ வேண்டும். இவங்க கொடுக்குற 1000 ரூபாய் எதுக்கு? நீங்கள் நல்லா சம்பாதிச்சுங்க. உங்ககிட்ட 25,000 30,000 இருக்கும் இல்லையா? அது உங்களுடைய பணம். நீங்கள் உழைத்து சம்பாதித்து உங்கள் பணம் உங்ககிட்ட இருக்கும். அதையெல்லாம் பிடிக்கிட்டு இவங்க கொடுக்குறாங்க 1000 ரூபாய். அதே சமயம் இன்னொன்று விஷயம், அவங்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா உங்ககிட்ட இருந்து வாங்குற வரி எவ்வளோ தெரியுமா? மாதத்துக்கு 2000 ரூபாய். மாதத்துக்கு
பால் வரி, இந்த சொத்து வரி, வாகன வரி, போக்குவரத்து வரி, தண்ணி வரின்னு வாங்குறது மாதம் 2000 ரூபாய் அரசாங்கத்துக்கு நீங்க தரீங்க. அவங்க உங்களுக்கு திருப்பி கொடுக்கறது வெறும் 1000 ரூபாய் தான். அதான் இங்க நடக்குது. வருஷத்துக்கு 25,000 நாம அரசாங்கத்துக்கு வரியாகவே கொடுக்கிறோம். 25,000 வருஷத்துக்கு ஒரு ஆள். ஆனா அவங்க கொடுக்கறது 10,000 15,000 மொத்தமாவே. அவ்வளவுதான். இந்த ஸ்ரீபெரும்புதூர் மாவட்டத்துல ஒருத்தருக்கும் இவங்க போட்டுக்கிறாங்க. இது ஸ்ரீபெரும்புதூர் மாவட்டம், இந்த சுங்குவார் சத்திரம், இங்கெல்லாம் பயங்கரமா தொழிற்சாலைகள் இருக்கு. ஒரு ஆளுக்கிட்டையும் 10 லட்சம் ஆண்டு வருமானம். யாருக்கு 10 லட்சம் ஆண்டு வருமானம்? 50 லட்சம். 10 லட்சம் இல்லை, 10 லட்சம் ஒருத்தருக்கு ஆண்டு வருமானமா? எனக்கு கை தூக்குங்க. இங்க வந்திருக்கவங்கல்ல எல்லாம் எத்தனை பேர் லட்சாதிபதிகள்? அதான் நான் கேட்குறேன். போட்டுக்கிறாங்க. இது தகவல்ல இருக்குது. ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், சுங்குவார் சத்திரம், இந்த மாவட்டத்தில் எல்லோருமே லட்சாதிபதிகள்னு போட்டிருக்காங்க. என்னன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு ஆண்டு வருமானம் 5 பேர் கொண்ட ஒரு குடும்பத்துக்கு 32 லட்சம், 32.7 லட்சமா. ஆனா ஸ்ரீபெரும்புதூர் இன்னும் பயங்கர டெவலப்டு. ஏன்னா ஏகப்பட்ட ஃபேக்டரி இங்கே தானே இருக்குது. அதனால உங்களுடைய ஆண்டு வருமானம் 50 லட்சம் அப்படின்னு போட்டிருக்காங்க. எங்க இருக்கு அந்த 50 லட்சம்? பண்ணாங்களா? உங்களுக்கு கொடுக்கல. அதையெல்லாம் அந்த முதலாளிகளும் அங்க இருக்கிற வெளிமாநில ஆட்களும் தான் அனுபவிக்கிறாங்க. இங்க யாருக்குமே கிடையாது. தினம் இன்னைக்கும் வேலை வேணும் வேலை வேணும்னு போய் அவங்க கிட்ட கெஞ்சக்கூடிய நிலைமையில தான் வச்சிருக்கிறாங்க. அப்ப நிலம் கொடுத்தவங்க இன்னும் கூட ஒழுங்கா காம்பன்சேஷன் வாங்கல. அது கூட பாட்டாளி மக்கள் கட்சி தான் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி, சட்ட போராட்டம் நடத்தி அந்த ஹுண்டாய் கம்பெனிக்கு வேலைக்கு நிலம் கொடுத்தவங்களுக்கு காம்பன்சேஷன் வாங்கி கொடுத்தாங்க. இன்னும் கூட அந்த சட்ட போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்காக செய்யற எத்தனையோ நல்ல திட்டங்கள். இப்ப மருத்துவர் அன்புமணி சொன்ன மாதிரி அதே போல ரயில்வே திட்டங்களை இங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. எங்க கூடுவாஞ்சேரி, இந்த ஸ்ரீபெரும்புதூர், ஆவடிக்கு ஒரு ரயில்வே திட்டத்துக்கு அனுமதி வாங்கி கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆச்சுமா. ஆனா அதை இங்க நிறைவேற்றவே இல்லை. இங்கதான் வேலை கொடுக்கல. ஏதாவது பக்கத்து ஊர்ல போய் வேலை செஞ்சு பழிச்சுக்கலாம்னா ட்ரெயினும் கிடையாது. அதே சமயம் பஸ் ஸ்டாண்ட் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சுங்குவார் சத்திரம் வழியாக தான் எங்கள் ஊருக்கு போனோம். இது வழியாக தான் நான் குழந்தையிலேருந்து போயிருக்கேன். சுங்குவார் சத்திரம் போனோன்னா அது வழியாக தான் எங்கள் ஊர் பக்கத்தில், செய்யாறு பக்கத்தில், காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்குது. இது வழியாக தான் நாங்கள் போனோம். அப்போல்லாம் சுங்குவார் சத்திரத்தில் பஸ்ஸு ஏறிக்கிறேன், சுங்குவார் சத்திரத்தில் பஸ்ஸு இறங்குறேன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க. நான் நினச்சிக்குவேன் சுங்குவார் சத்திரத்தில் பஸ் ஏறுறாங்க, பஸ் இறங்குறாங்க, ஒரு பெரிய பேருந்து நிலையம் இருக்கும் போல இருக்குன்னு பார்த்தா எல்லாம் தெருவில் தான் நிற்கிது இன்னி வரைக்கும். எப்போ? எனக்கே 50 வயசு மேலே ஆயிடுச்சு. நான் சொல்கிறது நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது, 10-12 வயசு பொண்ணாக இருக்கும்போது பார்த்தது. இன்னி வரைக்கும் ஒரு பேருந்து நிலையம் கட்டவே இல்லை. பஸ் எல்லாம் தெருவில் நிற்கிது. சுங்குவார் சத்திரம் சென்டர். அதாவது சென்னைக்கும் மற்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களுக்கும் அது சென்டர். இங்கே ஒரு மிகப்பெரிய பேருந்து நிலையம் இருந்தால் அதை சுற்றி எத்தனையோ கடைகள் வரும். அப்போ வியாபாரம் பெருகும், மக்களுடைய வாழ்க்கை தரமாவது பெருகும். எதுவுமே பண்ணல. எல்லாத்தையும் வெளிமாநில ஆளுக்கு கொடுத்துட்டாங்க. இல்லை வெளிநாட்டுக்காரங்களுக்கு தமிழ்நாட்டையே வித்துருவாங்க போல இருக்கு. அடுத்தது அதான் அவங்க பண்ணல. தமிழ்நாட்டையே வெளிநாட்டுக்காரங்களுக்கு, வெளிநாட்டு கம்பெனிக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க மீட்டிங் போடுறதுக்கு தான் அவங்க கம்பெனி ஸ்பான்சர் பண்ணிகிட்டே இருக்காங்களே. அவங்க மீட்டிங் போனோன்னா கம்பெனி தான், அந்த வெளிநாட்டு கம்பெனி தான் ஸ்பான்சர் பண்ணுது அவங்களுக்கு. அப்போ எப்படி அவங்க மக்கள் நலனை பற்றி யோசிக்க போகிறாங்க? யோசிக்கவே போகிறதில்ல அவங்க. அதனால் நான் உங்ககிட்டலாம் கேட்டுக்கிறது என்னென்னா, அரசாங்கம் அதை பற்றியோ, ஆட்சியாளர்களோ, அரசு அதிகாரிகளோ மக்கள் நலனை பற்றி ஒரு சிறிதும் அவங்களுக்கு அக்கறையே கிடையாது. பணம் ஒன்று தான் அவர்களுக்கு பிரதானம். உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளின் நலனுக்காகவும் உங்கள் நல்ல பசங்க படிக்கணும், அவங்க பாதுகாப்பாக பெண்கள் இருக்கணும், அதே சமயம் நல்ல வேலைக்கு போக வேண்டும், அவர்கள் உடல் நலத்தோடு நன்றாக இருக்க வேண்டும், சுய மரியாதையோடு வாழ வேண்டும், குடிப்பழக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும், போதை பழக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனையோடு செயல்பட்டு கொண்டு இத்தனை வருடங்களாக போராடி கொண்டு இருப்பவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். அதனால அவருக்கு நீங்க உங்களுடைய முழு மனசோட உங்களுடைய ஆதரவை அவருக்கும் அவர் சார்ந்த கூட்டணிக்கும் நீங்க தெரிவிக்க வேண்டும். அதை இந்த எலெக்ஷன்ல தான் நீங்க காட்ட முடியும். நான் சொன்னேன்ல 5 வருஷத்துக்கு ஒரு முறை பவர் வருதுன்னு, அந்த பவரை தவறா யூஸ் பண்ணிடாதீங்க.